السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك دين القيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1448வது ஆண்டின் முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம்
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புது ஹிஜ்ரியை அடைந்திருக்கின்ற நாம் ஹிஜ்ரியை குறித்தும் அது வந்ததனுடைய வரலாறுகளை குறித்தும் இந்த ஆண்டின் மூலமாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்களை குறித்தும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பொதுவாகவே மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்ல நல்ல நாட்களும் நாம் எதையெல்லாம் சிறந்த நாட்களாக கொண்டாடுகின்றோமோ, எதையெல்லாம் சிறந்த நாட்களாக அதிலே நாம் அமல் செய்கின்றோமோ, அப்படிப்பட்ட அனைத்து நாட்களிலேயும் இஸ்லாம் நமக்கு அதிலே ஒரு படிப்பினைகளை, அதிலே ஒரு வரலாறுகளை, இஸ்லாத்திற்காக நபிமார்களும் சஹாபாக்களும் எந்த அளவிற்கு பாடுபட்டிருக்கின்றார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் நமக்காக அந்த நாட்களிலே என்னென்ன பாடுகள் பட்டிருக்கின்றார்கள், கஷ்டங்களை துயரங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் சொல்லி காட்டுகின்ற வகையில் அந்த வரலாறுகளை நாம் நினைவு கூறுவதன் மூலமாய் நம்முடைய ஈமானை நாம் உறுதி செய்கின்ற படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் என்கின்ற ரீதியில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நிறைய நாட்களை, பெருநாட்கள் போன்று, லைலத்துல் கத்ர் போன்று, முஹர்ரத்தினுடைய இந்த 10வது நாட்களினுடைய போன்று, அதே போன்று ஹஜ் பெருநாட்களை போன்று, அரஃபாவினுடைய நாட்களை போன்று, இப்படி நிறைய நாட்களின் மூலமாக இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை, இஸ்லாத்தினுடைய கடமைகளை, இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அதற்காக எந்த அளவிற்கு அர்ப்பணித்தார்கள், நாம் எதனை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் சமீப காலத்தில் நாம் பார்க்கின்றோம், எல்லா நாட்களும் கொண்டாடப்படுகின்றது, அனைத்து நல்ல நாட்களும் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் அதனுடைய வரலாறுகளை மறந்து வருகின்றது. அது சொல்லித் தருகின்ற பாடங்களை மறந்துவிட்டு அதனை வெறுமனையாக அந்த நாளிலே புத்தாடை அணிந்து நல்ல விதமாக வீட்டிலே உணவுகள் சமைத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து இது போன்று வெறுமனையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாட்களாக மாத்திரம் இஸ்லாமிய சமூகம் அந்த நாட்களை கலந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வரிசையில இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதும் அதிலே ஒரு நாட்களாக சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நம்முடைய வாட்ஸ்அப்புகளிலே ஹிஜ்ரி ஆண்டு துவங்கிவிட்டது என்று ஸ்டேட்டஸ் வைப்பதற்கோ, ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நம்முடைய ஆண்டு தொடர்கின்றது என்கின்ற சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவோ, அது அந்த ஆண்டை நமக்கு சஹாபா பெருமக்கள் ஏற்படுத்தி தரவில்லை. இந்த ஆண்டினுடைய துவக்கம், அதற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற பெயர், அது பொழிந்திருக்கின்ற வரலாறுகள் என்பது நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்ற செய்திகளை அது சுமந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே அழகாக ஒரு இடத்திலே சொல்லுவான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்து ஹுரும். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்களாக அது எண்ணப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் வானத்தையும் பூமியும் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுது அந்த 12 மாதங்களும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக பதிவு செய்வான். ஆண்டுகள் என்பது 12 மாதங்கள் ஒரு ஆண்டிற்கு அல்லாஹ் வகுத்திருக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், மின்ஹா அர்பஅத்து ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் என்பது சிறப்பிற்குரிய மாதம், சிறப்பான மாதமாக அந்த மாதங்கள் இருக்கின்றது. அந்த மாதத்திலே நீங்கள் போர் செய்ய வேண்டாம், அந்த மாதத்திலே நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், அந்த மாதத்திலே உங்களுக்கு இருவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ள வேண்டாம், எந்த ஒரு பாவமான காரியத்தையும் நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்வான் 4 மாதங்களை. அந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரத்தினுடைய இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதமும் அதிலே ஒன்றாக இருக்குகின்றது. 4 மாதங்களிலே துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த மூன்றும் தொடர்ந்து வருகின்றது. ரஜபு மாத்திரம் தனியாக வரும்.
அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதங்களின் ரீதியாக இது கண்ணியம் வாய்க்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முஹர்ரம் மாதம் என்பது கண்ணியம் வாய்க்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நிறைய அற்புதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். இவ்வுலகிற்கு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆஷுரா தினம் போன்ற நல்ல நாட்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, ரமலானுடைய நோன்பிற்கு பின்னால் நான் அதிகமாக விரும்பி வைக்கக்கூடிய ஒரு நோன்பு என்று சொன்னால், ரமலானுக்கு பின்னால் ஒரு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு என்பதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு இந்த மாதத்தில் இந்த வருடத்தினுடைய முதலாவது ஆரம்பத்தில் விட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிறைய சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மாதத்தில் வழங்கியிருக்கின்றான். நாம் விளங்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை, இது பொதிந்திருக்கின்ற வரலாறுகளை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதில் எதற்காக இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் மதிக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி ஆண்டு என்பது எப்பொழுது ஆரம்பமாக ஆனது? முந்தைய அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. அவர்கள் ஏதாவது ஒரு நாட்களை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. முந்தைய வருடங்களிலே ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்வுகளை கணக்கிட்டு அதிலிருந்து அவர்கள் ஆண்டுகளை கணக்கிட்டு வந்தார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற அந்த நேரம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய முக்கியமான வாசகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதுகின்றார்கள், ஜனாதிபதி அவர்களே, கலீஃபா அவர்களே, நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு கடிதங்களும் எங்களை வந்தடைகின்றது. அது வந்தடைகின்ற பொழுது அது சில நேரங்களிலே நேரங்கள் கடந்து நாட்கள் கடந்து வருவதால் நீங்கள் எப்பொழுது அந்த செய்திகளை எங்களுக்கு எழுதினீர்கள் என்கின்ற நாட்கள் குறியீடுகள் இல்லாமல் அது வந்தடைகின்றது. எனவே நீங்கள் சொல்லுகின்ற அந்த கடிதத்தினுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தாமதங்கள் ஆகின்றது. இது எப்பொழுது நீங்கள் எழுதினீர்கள் என்கின்ற சந்தேகங்கள் எங்களுக்கு உண்டாகின்றது. எனவே இஸ்லாத்திற்கான ஒரு நாள் குறியீடுகளை, மாத குறியீடுகளை, வருடத்திற்கான குறியீடுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதமாக எழுதுகின்றார்கள். இந்த கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்தடைகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டுகின்றார்கள். முக்கியமான சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, இது போன்று ஒரு நிலை இருக்குகின்றது, நாம் எப்படி இதை கையாள வேண்டும்? நமக்கான இஸ்லாமிய ஆண்டிற்கான ஒரு காலண்டர் நமக்கு தேவை. இஸ்லாமிய ஆண்டிற்கான நாள் குறியீடுகள் நமக்கு தேவை. அதுவரை நாள் குறியீடுகள் என்பது கிடையாது, அதுவரை மாத குறியீடுகள் என்பது கிடையாது. அரபிகளிடத்திலையும் சரி, அதற்கு பின்னால் பெருமானாருடைய காலத்திற்கு பின்னாலும் மாதங்களும் நாட்களினுடைய குறியீடுகள் என்பது அந்த அளவுக்கு இல்லை. எப்படி குறியிடுவார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு முந்தைய ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகளை கணக்கிட்டு அதிலிருந்து இத்தனாவது நாள் இந்த நிகழ்வு நடந்தது என்பதை குறியிட்டு கொண்டு வந்தார்கள். இப்படி ஒரு நிலை இருந்தது. உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில கேட்க ஆலோசனை நடத்துகின்றார்கள். ஆலோசனையின் இறுதியில சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதிலே 4 விதமான கருத்துக்கள் முக்கியமாக பேசப்பட்டது. எந்த ஆண்டிலிருந்து, எந்த நிகழ்வுகளிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை நாம் துவங்க வேண்டும், எந்த மாதத்திலிருந்து நாம் துவங்குவது என்கின்ற செய்திகளை பேசுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், 4ம் பெருமானாரை ஒட்டியே சொன்னார்கள். அருமை நாயகத்துடைய பிறப்பு, அருமை நாயகத்துடைய இறப்பு, அருமை நாயகத்துடைய நபித்துவம் எப்பொழுது பெருமானாருக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணம் சென்று மதீனாவிற்கு சென்ற அந்த ஆண்டு. இதிலிருந்து நாம் எதிலே கணக்கிட்டு
நாம் நாட்களை எழுதலாம் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரியை அவர்கள் கணக்கிட்டார். பெருமானாருடைய பிறப்பை கணக்கிட்டு இருக்கலாம். நாயகத்துடைய இறப்பு அது பெரும் சம்பவமாக இருக்குகின்றது. நாயகத்துடைய இறப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பெரிய எடுத்துக்காட்டுகளை, நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை சொல்லியிருக்கலாம். அருமை நாயகத்துடைய பிறப்பு என்பது நிறைய வரலாறுகளை, நிறைய தத்துவங்களை, நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றது. அதனை சொல்லியிருக்கலாம். அதே போன்று பெருமானாருடைய முக்கியமான காலகட்டம் நபித்துவம். அந்த நபித்துவத்தை கணக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது மூன்றையும் விட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கான பாதை என்பது மிகப்பெரியதாக இருக்கின்றது. அதனால்தான் வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஹிஜ்ரத் வரை இஸ்லாம் வளர்ந்தனுடைய வளர்ச்சி என்பது அதற்கு பின்னால் வளர்ந்த வளர்ச்சியில 1%, 2% தான் இருக்கும். மதீனாவிற்கு எப்பொழுது நாயகம் ஹிஜ்ரத் செய்தார்களோ அதற்கு பின்னால் தான் இஸ்லாமிய வளர்ச்சி காலம் என்பது, இஸ்லாமிய ஆட்சி காலம் என்பது வளர்ந்து வந்தது. இஸ்லாத்திற்கான ஒரு தனித்துவமும், இஸ்லாத்திற்கான ஒரு தனி அமைப்புகளும், இஸ்லாத்திற்கான தனி சட்டங்களும் அனைத்துமே கிடைக்கப்பட்டது அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான். அதுவரை ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வரை இவைகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு கிடைக்கவில்லை. மாறாக இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதிலே பல துன்பங்களை சஹாபா பெருமக்கள் அனுபவித்தார்கள், பெருமானார் அனுபவித்தார்கள். எனவே தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரி ஆண்டு என்பது பெருமானாருக்கும் இஸ்லாத்திற்கும் சஹாபா பெருமக்களுக்கும் இஸ்லாம் வளர்ச்சியிருக்கும் முக்கியமான நிகழ்வாக அந்த ஹிஜ்ரத் இருக்குகின்றது. எனவே இஸ்லாத்தினுடைய துவக்கமாக, இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்திற்கான எண்ணிக்கையாக, காலண்டராக அதை நாம் வைக்க வேண்டும் என்கின்ற செய்தியை, அறிவிப்பை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அங்கிலிருந்து ஹிஜ்ரி ஆண்டை அவர்கள் துவங்கினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது, ஹிஜ்ரத் என்பது நமக்கெல்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள், அதனுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். பெருமானார் கஷ்டப்படுகின்ற காலகட்டம், கடைசி 3 ஆண்டுகள், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 3 ஆண்டு காலங்கள் ஒரு பள்ளத்தாக்கில சஹாபா பெருமக்களோடு தங்கினார்கள். அந்த பள்ளத்தாக்கில உணவுகள் இன்றி இலைகளை சாப்பிட்டு கொண்டு சஹாபா பெருமக்கள் பிற்காலத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் உண்ட உணவின் காரணமாக எங்களுடைய மனம் என்பது ஆடுகள் மாடுகள் போடுவதை போன்று எங்களுக்கு வந்தது. நாங்கள் சாப்பிட்ட அந்த இலையினுடைய அதனுடைய எதிர்ப்பு, அதனுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக உடலில் அல்சர் போன்ற நோய்கள் அதிகமாக ஆகியது, வாய்கள் அதிகமாக புண்ணாக ஆகியது. அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டோம். எங்களுடைய குழந்தைகள் அந்த மலையினுடைய ஒரு புறத்திலே அழுதால் மற்றொரு புறத்திலே அதனுடைய சத்தங்கள் கேட்டது. அந்த அளவிற்கு என்னுடைய பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் இருந்தது. அந்த அளவிற்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த கஷ்ட சூழலுக்கு பின்னால் பெருமானார் மக்காவின் உள்ளே 3 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ளே நுழைகின்ற பொழுது காபிர்கள் பெருமானாரை கொலை செய்ய முயற்சி திட்டம் தீட்டுகின்றார்கள். அபூஜஹல் ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றான். அங்கு 3 விஷயத்தை பேசப்படுகின்றது. பெருமானாரை நாடு கடத்தலாம், இஸ்லாமியர்களாக யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நாடு கடத்த வேண்டும். இரண்டாவது பேசப்பட்ட செய்தி, ஏதாவது ஒரு அறையிலே அவர்களை கட்டி வைத்து பூட்டிவிட வேண்டும். அவர்கள் உணவு இன்றி தண்ணீர் இன்றி அங்கேயே அவர்கள் மரணமாகுவார்கள் என்பதாக இரண்டாவதாக பேசப்படுகின்றது. 3வது கருத்தாக அபூஜஹல் சொன்ன கருத்து, ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும், ஒவ்வொரு கோத்திரத்தார்களிடத்தில் இருந்தும் நல்ல வீரரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே கூர்மையான கத்தியை கொடுக்க வேண்டும். யார் பெருமானாரை கொலை செய்கின்றாரோ அவருக்கு ஒரு பொற்காசை அவருக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக அவர்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும், பரிசு பொருட்களை அறிவிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டு இறுதியாக அந்த செய்தி, அபூஜஹலுடைய கருத்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பெருமானாரை கொலை செய்வதற்காக ஒவ்வொரு கோத்திரத்தார்களிலிருந்தும் ஒவ்வொரு நபர்களை தேர்வு செய்கின்றார். அவர்களிடத்தில் கத்தியை கொடுக்கப்படுகின்றது. இந்த செய்தியை அல்லாஹ் பெருமானாருக்கு வஹீயின் மூலமாக அறிவிப்பு செய்கின்றான். பெருமானார்
மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். செல்லும் வழியில நிறைய செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சௌர் குகையிலே பெருமானார் தங்கியது, அங்கு அல்லாஹ்வினுடைய உதவியை அவர்கள் பெற்றது. அதற்கு பின்னால் மக்காவிற்கு மதீனாவிற்கு அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றதற்கு பின்னால் மதீனாவில சகோதரத்துவத்தோடு மதீனாவாசிகள் பெருமானாரையும் அருமை சஹாபாக்களையும் வரவேற்றதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரத்தில் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். அது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தந்திருக்கின்றது? நாம் என்னைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா? ஹிஜ்ரி ஆண்டை கொண்டாடுகின்றோம், ஹிஜ்ரி ஆண்டிற்கான ஸ்டேட்டஸ்கள் வைக்கப்படுகின்றது, ரீல்ஸ்கள் போடப்படுகின்றது, இவைகள் பேசப்படுகின்றது நமக்கு மத்தியில. ஆண்டு துவங்கிவிட்டால் நமக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் நாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா? இஸ்லாமிய வரலாறுகள் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நமக்கு சொல்லித் தருகின்ற ஏராளமான பாடங்கள் நமக்கு இருக்குகின்றது. நாம் எதனை வழங்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹிஜ்ரத் என்பது நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான சில பாடங்கள் என்பது ஒன்று. முதலாவது தியாகம், மார்க்கத்திற்கான தியாகம். அந்த சஹாபா பெருமக்கள் அனுபவித்ததனுடைய அந்த தியாகத்தை நாம் பார்க்க வேண்டும். நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் செய்பவன் என்பவன் யார் தெரியுமா? பெருமானார் சொல்லுவார்கள், இந்த சமூகத்திற்கான செய்தி இது. யார் அல்லாஹ் தடுத்த செய்திகளிலிருந்து, கெட்ட விஷயத்திலிருந்து தங்களுடைய உள்ளத்தை, மனோஇச்சையை, தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவர் ஹிஜ்ரத் செய்தவரை போன்றாவர் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். காரணம், நாம வாழுகின்ற காலகட்டத்தில் நாம ஹிஜ்ரத்லாம் செய்ய தேவையில்லை. நம்முடைய மனோஇச்சையை, நம்முடைய பாவத்தை நாம் அடக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் அந்த காபிர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். வாழுகின்ற காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கான முழுமையான அர்ப்பணிப்பை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு புறத்தில் யாசர் ரலியல்லாஹு, அமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஒட்டகத்தில் இழுக்கப்பட்டு, இரண்டு கால்களும் இரண்டு ஒட்டகங்களிலே கட்டப்பட்டு இரு திசையாக போகி உடல்கள் முழுமையாக இரண்டாக பிளக்கப்பட்ட செய்திகளும் இதனுடைய வரலாறுகளிலே, மக்காவினுடைய வரலாறுகளிலே உண்டு. நாம் பார்க்கின்றோம். கஃபாப் ரலியல்லாஹு என்கின்ற ஒரு சஹாபி, அவர்கள் அடிமையாக இருப்பதின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்று இருப்பார்கள். அவருடைய எஜமானி ஈமானை நீ விட இல்லை என்று சொன்னால் நெருப்பின் மேலே உன்னை படுக்க வைத்து சித்திரவதை செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஈமானை விடாமல் இருந்ததின் காரணமாக நெருப்பிலே படுக்க வைக்கப்பட்டு அவர்களுடைய முதுகு அப்படியே நெருப்பினுடைய அந்த ஜுவாலையின் காரணமாக அப்படியே சுட்டெரிக்கப்பட்டு கொழுப்புகள் எல்லாம் அந்த நெருப்பிலே கரிந்து நெருப்பு அணைந்தது என்கின்ற வரலாறுகளையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கான தியாகத்தை அருமை சஹாபாக்கள் செய்தார்கள். பெருமானார் பட்ட துன்பங்கள், அதிகமான துன்பங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே பட்ட துயரங்களை நாம் கண்டிருக்கின்றோம். மக்காவாசிகளுக்கு மத்தியிலே பெருமானார் கண்ட துயரங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான பாடம். ஹிஜ்ரத்தின் மூலமாக அந்த தியாகத்தை இஸ்லாத்திற்காக அவர்கள் கொடுத்தார்கள். தன் உயிரையும் தன் உடைமைகளையும் தன்னுடைய ஊரையும் விட்டு ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக வெளியேறினார் என்று சொன்னால் அதுதான் ஹிஜ்ரத். எனவே ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான பாடம், இஸ்லாத்திற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய உயிர்களை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய நிலைப்பாடுகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, இவை அனைத்தையும் இஸ்லாத்திற்காக நாம் அர்ப்பணம் செய்வது, இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் வாழ்வது தான் நாம் செய்கின்ற ஹிஜ்ரத். அதைத்தான் பெருமானார் உங்களுடைய பாவத்திலிருந்து, அல்லாஹ் வெறுக்குகின்ற செயல்களிலிருந்து, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது ஹிஜ்ரத் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இரண்டாவது செய்தி, ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த ஹிஜ்ரத்தின் இந்த ஆண்டு நமக்கு சொல்லித் தருகின்ற இரண்டாவது செய்தி, எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வின் மீது ஒருவன் நம்பிக்கை வைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு பெரிய எடுத்துக்காட்டு என்பது இந்த ஹிஜ்ரினுடைய வரலாறுகள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே இருப்பார்கள். 3 நாட்கள் தங்குவார்கள். மக்காவை விட்டு வெளியேறி சௌர் குகையிலே பெருமானார் தங்குகின்ற அந்த நேரத்தில்
காபிர்கள் அந்த இடத்தை சுற்றி வருகின்ற பொழுது பெருமானார் தங்கியிருக்கின்ற அந்த குகையிற்கு மேலாக காபிர்கள் நிற்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், காபிர்கள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள், அவர்கள் தலையை கீழே குனிந்து பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோம், இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது, எப்படி நாம் தப்பிப்பது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் இடத்திலே உளறிக் கொண்டிருக்கின்ற அந்த பயத்தோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா. அல்லாஹ் திருமறையிலே அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை பதிவு செய்கின்றான். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அவன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த தவக்கல், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த முழுமையான நம்பிக்கை, அந்த இடத்துல அல்லாஹ் அடுத்து ஒரு சூழ்ச்சியை அல்லாஹ் செய்தான். சிலந்திகளை வைத்து சிலந்தி கூட்டை கட்ட வைத்தான். புறாக்களையும் சிலந்திகளையும் வைத்து அந்த இடத்தை அல்லாஹ் அப்படியே ஒரு மனிதன் உள்ளே சென்றிருந்தால் அந்த சிலைகளினுடைய அந்த கூடுகள் கலைந்திருக்கும். எனவே இது உள்ளே யாரும் இல்லை என்கின்ற, அவர்கள் இப்படி நம்ப வேண்டும் என்கின்ற சூழ்ச்சியை அல்லாஹ் செய்தான். அல்லாஹ் பெருமானாரையும் சஹாபா பெருமக்களையும் அழகாக அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றினான் என்கின்ற செய்திகளை திருமறை நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்போ நாம் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நியத் தவக்குல் என்பது முழுமையாக இருக்க வேண்டும். எந்த நிலை வந்தால், நல்ல நிலையாக இருக்கட்டும், சோதனையாக இருக்கட்டும், கஷ்ட காலங்களாக இருக்கட்டும், சமாளிக்க முடியாத நிலைகளிலே இன்று தற்கொலைகள் செய்யப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழுகின்றோம். புத்தி தேதலிச்சு போய்கொண்டு அடுத்து நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் மீது உள்ள விரக்தியை அப்படியே விட்டுவிட்டு இஸ்லாத்தை இழக்குகின்ற நிலையிலே சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனையை அல்லாஹ் சரி செய்வான். அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் மீட்டெடுப்பான். சோதனையை கொடுத்தவனும் அவன்தான், சோதனையிலிருந்து நம்மை வெளியாக்குவவனும் அவன்தான், மகிழ்ச்சியை தருபவனும் அவன்தான் என்கின்ற முழுமையான தவக்குல் நம்மிடத்தில் இருக்குமேயானால் நம்முடைய ஈமானிலே நாம் உறுதி பெறுவோம். நம்முடைய இஸ்லாமிய அதனுடைய நம்பிக்கையிலே நாம் முழுமையாக இருக்கும். இது இரண்டாவதாக ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். மூன்றாவது, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நேரத்தில் எப்படி சென்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அந்த திட்டமிடுதல், ஒரு பயணம், ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு திட்டமிடுதல் என்பது இருக்க வேண்டும். வெறுமனையாக எங்க போனாலும் சென்று விடக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை நாம் நிகழ்த்துவதாக இருந்தால் அதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் என்பது நாம் போட வேண்டும். அதற்கான ஒரு பிளான்களை, ஒரு நிலைகளை நாம் தயாரித்து அதன்படி நாம் நடக்குகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியும் அதனுடைய அந்த முயற்சியும் வெற்றி பெறும் என்பதை ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு அழகாக நம்ம மார்க்கம் ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ ஹிஜ்ரத் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டிற்கான நாள் காட்டிகள் அல்ல. இது நம்முடைய இஸ்லாத்தை காப்பதற்கான, இஸ்லாமிய நம்பிக்கையை நமக்கு அதிகப்படுத்துவதற்கான, அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்கலை அதிகப்படுத்துவதற்கான முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததுதான் அந்த ஹிஜ்ரத். அதை நாம் அதிகமாக படித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தவக்குலை, ஈமானை அதிகப்படுத்துகின்ற வாயிலாக நம்முடைய தவக்குலை அதிகமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது அதிக நம்பிக்கைகளை நாம் வைக்க வேண்டும். எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்வின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் உறுதியாக இருக்கின்ற ஈமானை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.